போலீஸ்காரங்க கை வாங்க. சார் சார் வழக்கத்துல தான் சார் கை தூக்குனேன். எடுத்து பேசுற நீ. அப்படி உட்கார். என்ன முத்து, என்ன கேஸ்? நியூசன்ஸ் கேஸ் கண்ணா. இவருக்கு பெரிய வசாத நினப்பு. நம்ம ட்ரிப்ளிகன் சேகர் இல்ல, அவங்களே போட்டு அடிச்சிருக்கா. யாரு இந்த ஆளா? ஏயா, ஒரு 4 பேர் வந்து போகிற இடத்துல இப்படி வயசு பையன் அம்மனை குண்டியா உட்கார வச்சிருக்கீங்களே. இந்த செய்தி வெளியே தெரிஞ்சா நாளைக்கு எவன் பொண்ணு கொடுப்பான்? தப்பு பண்ண அடிங்க. ஆனால் இப்படிலாம் பண்ணக்கூடாதுயா. சார் தான் அழாதடா. ஆம்பளை போய் அழலாமா? அசிங்கம் இல்லை. எதா இருந்தாலும் சமாளிக்கணும்டா. அட பகவானா நீயா? ஐயா, நானே உங்களை பார்க்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏய்யா, அன்னைக்கு நான் அவனை அடிச்சுட்டேனே, வருத்தப்பட்டுட்டியோ? அதெல்லாம் ஒன்றும் இல்லையா. வாங்க உட்காருங்க. என் பேத்தி நல்லா இருக்காளையா? நல்லா இருக்காயா. பிள்ளைங்களுக்கு நல்லது கெட்டது எடுத்து சொல்கிறதுக்கு வீட்டில் உங்களை மாதிரி பெரியவங்க யாரும் இல்லையா. என் பொண்டாட்டி செத்து 10 வருஷம் இருக்கும். அடடா, தாயில்லா பொண்ணுங்களாச்சே, மனசு வந்துடக்கூடாதுன்னு நானும் எதுவும் சொல்கிறது இல்லையா. ஆனால் அன்றைக்கி நீங்கள் வந்து என்னை அடித்தப்போ நான் அமைதியாக இருந்ததை பார்த்து அவள் புரிஞ்சுக்கிட்டாயா. ரொம்ப சந்தோஷம்யா, ரொம்ப சந்தோஷம். ஆமாம், நீங்கள் இங்கே யார் கூட இருக்கீங்க? யாரும் கூட இருக்கேயா. கண்ணாடி கட்டடத்தில் பெரிய அதிகாரியாக வேலை பார்க்குறியா. இன்னைக்கு கூட பீச்சை சுற்றி காட்ட கூட்டிட்டு போனியா. நான் பாட்டில் ப்ராக்கு பார்த்துக்கிட்டு என் பிள்ளைய தவற விட்டையா. பாவம் எங்கெல்லாம் தேடி அலைகிறானோ தெரியலையா. ஃபோன் நம்பர் இருந்தால் கொடுங்கய்யா, உங்கள் பேரங்கிட்ட பேசலாம். அதை குறித்து வச்ச ரோட்டை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேயா. இந்த எம்ஜிஆர் ஐயப்பன் கோயில் இருக்கு, அதுக்கிட்ட கூட நான் போயிடுவேன். பழனி சார் இங்க வா. ஐயா எங்கே சொல்கிறாரோ அங்கே இறக்கி விட்டுரு. சரிங்க சார். சொல்டா. என் தாத்தாவை காணாண்டா, எங்கே போனாருன்னே தெரியல. என்னடா சொல்ற? ஹலோ ஹலோ. ஏய் ஏய், எங்க தாத்தா வந்துட்டாரு, இரா கூப்பிட்றேன். சுதானமா போயா, வழி தெரியுமில, அந்த ஐயப்பன் கோயிலை பிடிச்சி அப்படியே நேரம் போயிரு. சரிங்க. சரி சரிங்க, பாருங்க. தாத்தா, என்ன போலீஸ் வண்டியில வந்து இறங்குற? அது நம்ம தோஸ்து வண்டி. தாத்தா, எங்க தாத்தா போயிட்ட? உன்னை எங்கெங்கெல்லாம் தேடினேன் தெரியுமா? அந்த குதிரைக்கார போய் கொல்லத்தூரம் கொண்டு போயிட்டாயா. வந்து பார்க்குறேன் உங்களை காண. ஏயா, தாத்தனை காண கொஞ்சம் என்னை பயந்துட்டியா? உங்களை விட்டு நான் எங்கேயா போயிடுவேன். சொல்லுங்க சார். தமிழ், நாளைக்கு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ண தெரியும்ல? ப்ராஜெக்ட்லாம் முடிச்சிட்டேன் சார். காலைல 10 மணிக்கு வந்து சப்மிட் பண்ணிடுறேன். தேங்க்யூ சார். அக்கா, இந்த தாத்தா நம்ம அப்பாவை அடிச்சவர்ல, அன்னைக்கு பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பிரச்சனை ஆச்சுன்னு சொன்னல. இந்த தாத்தாவை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். அப்பாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சேன். அப்பாவை பலாருன்னு கணத்துலயே அரைஞ்சிட்டாரு. ஹலோ. உன் தாத்தா என்ன பண்ணாரு தெரியுமா? ஐயோ, நான் ஒரு முக்கியமான வேலையில் இருக்கேன், அப்புறம் கூப்பிட்றேன். ஏண்டா, நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்? முக்கியமான வேலை இருக்குங்கிற. ஷூ. உன் தாத்தா என்ன பண்ணாரு தெரியுமா? சொல்லு, என்ன பண்ணாரு? என்ன தைரியம் இருந்தா உன் தாத்தா என் அப்பாவை அடிச்சிருப்பாரு. ஏன் தாத்தா உன் அப்பா அடிச்சாரா? அப்படிலாம் பண்ண மாட்டாரு. சென்னையில அடுத்தவங்க பிரச்சனையில மூக்க நுழைச்சு அடிக்கிற ஒரே ஆளு உன் தாத்தா தான். வேணா கேளு. என் அப்பாவை உன் தாத்தா அடிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு இருக்க, நீ எதுவும் பேசாம சைலண்டா இருக்க. இந்த மாதிரி நான் உன் தாத்தா கிட்ட நடந்துக்கிட்டா நீ சும்மா இருப்பியா? ஏய், உனக்கு என்னடி பிரச்சனை? இப்பவே எனக்கு தெரிஞ்சாகணும். உனக்கு நான் முக்கியமா உன் தாத்தா முக்கியமா? ஷூ, விட்ரி, அப்புறம் பேசிக்குவோம். நான் முக்கியமா தாத்தா முக்கியமா சொல்லு. ஏய், எனக்கு என் தாத்தா தாண்டி முக்கியம். வயிறு மாதிரி பேசிட்டு இருக்க. இப்ப சொல்றேன் கேட்டுக்கோடா. இனிமே நானும் உனக்கு ஃபோன் பண்ண மாட்டேன், நீ எனக்கு ஃபோன் பண்ணாத. ஐ ஹேட் யூ. சே, இது உங்களுக்கு கிடைச்சிருக்க கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி தமிழ்.
ராத்திரி பகலாக உழைக்குது. மாமா தூங்குது. கொஞ்ச நேரம் தூங்குறாரா? சரி, நான் போயிட்டு அப்புறமா வரேன். சரி. பீச்சில் பார்த்த மாதிரி என் பிள்ளை சாப்பாடு மிஷின் வாங்கிட்டு வந்திருக்கானே. நேற்று போல என் பிள்ளை சரியாக சாப்பிடல. அன்றைக்கி நல்லா சமைச்சு கொடுத்துடணும். பேசாமல் அடுப்பில் ஒதுக்கி வச்சிட வேண்டியதான். குஞ்சினையா, என்னாச்சு தாத்தா? குஞ்சினையா, நான் பீச்சில் கேட்டேன்டே, எனக்கு இந்த சாப்பாடு மிஷின் வாங்கிட்டு வந்து வச்சிருந்தேன்ல, அதை நான் எடுத்துக்கிட்டு வந்து உனக்கு பிரெட்டு செஞ்சு தரான்னு வச்சேயா. அது வேகலை. அது என்னன்னா சரி நம்ம இப்படி வச்சிடலான்னு வச்சேன், வெடிச்சிருச்சியா. You screwed up, man. You screwed up the entire project. வந்து ஈஸியா சொல்ற பிளாஸ்ட் ஆயிடுச்சுன்னு ஒரு பேக்கப் எடுத்து வச்சு ஒர்க் பண்ணுங்கற ஒரு பேசிக் நாலேஜ் இல்ல, சென்ஸ் இல்ல, fool. You are unfit for this project. You lost your credibility. You disappointed me, man. இந்த சூழல்ல உங்களை என்னால யூஎஸ்க்கு அனுப்ப முடியாது. Get out, I say. ஹலோ, மொத்தத்தில் யூஎஸ் போகிறத ஊற்றி போட்டுட்டாங்கடே. ஏய் லூசு மாதிரி அழுதுட்டு இருக்காதடா. இப்போ நீ எங்க இருக்க? லேப்டாப், அடுப்பு, யூஎஸ். ஏய் எத்தனை தடவை சொன்னதையே சொல்லுவ? எல்லாத்தையும் ரமேஷ் சொல்லிட்டான்டா. இதுக்கு தான் உன் தாத்தாவை பக்கத்துல வச்சுக்காதன்னு சொன்னேன். சொன்னா கேக்குறியா? தாத்தா தப்பா பேசாரு. எவ்வளவு போதையில இருந்தாலும் உன் தாத்தாவை திட்டினா மட்டும் ஒத்துக்காத. கொஞ்ச நேரம் படுத்தாம வாடா.
இந்தா மோரை குடி. ஹேங் ஓவராக இருக்கிறப்போ மோர் குடித்தாதான் சரியாகும். மோரெலாம் குடிக்க மாட்டியா? பீர் தான் குடிப்பியா? என்ன பார்க்குற? அப்படியே குத்துனானா? இப்போ என்ன ஆச்சுன்னு இந்த அளவுக்கு குடிக்கிற? என்ன ஆச்சா? ஆஃபீஸில் தமிழ்னு தூக்கி தலையில் வச்சுட்டானுங்க. ஆனால் இன்னைக்கு எதுக்கும் லாய்க்கலன்னு குப்பையில் தூக்கி போடுற மாதிரி தூக்கி போட்டானுங்க. இதுக்காக வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தா சரியாயிடுமா? மறுபடியும் ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணி உன்னை ப்ரூவ் பண்ணு. எங்கே பண்ணுறது? அதான் தூக்கி இன்னொரு தண்டை கொடுத்துட்டாங்களே. இனி ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்டா பண்ண முடியாது? அவனுக்கு 1 வீக் டைம் கொடுத்துருக்காங்க. உனக்கு தேவையான பேக்கப் மெட்டீரியல்ஸ் நான் கலெக்ட் பண்ணி தரேன். அப்புறம் என்ன? அவன் 1 வீக் டைம் எடுத்துக்கிட்டானா நீ 3 டேஸ்ல முடிச்சு கொடு. ஆல்ரெடி நீ பண்ண ப்ராஜெக்ட் தானே. ஏது தாத்தா அது? இது நீ வேலை பார்க்குற மிஷின் ஆமல. நானும் சமைக்கிற மிஷின் நினச்சி அடுப்புலதுக்கு வச்சுவிட்டேன். சரவணம்பே தான் எல்லாத்தையும் சொல்லி காட்டினான். அவனை கூட்டு போய் தாயா வாங்கியாந்தேன். இது வாங்க பணம் ஏது தாத்தா? கிளவி தாலியை மோதிரமாக செஞ்சு போட்டுனால அதை வித்துவிட்டேன். கிளவி இன்னும் சாகலை. என் கை விரலில் மோதிரமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லுவியே தாத்தா. அதை போய் வித்துட்டு வந்திருக்க. அது பரவாயில்லையா? கிளவி செத்தப்போ கூட நான் இவ்வளோ வருத்தப்படல. அவள் எங்கூட தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான்னு மனசை தேர்த்திக்கிட்டேன். ஆனால் நீ ராப்பகலாக உழைச்சி வளர்ப்பையெல்லாம் நான் அடுப்புலதுக்கி வச்சப்போ நீ தலையில் கையை வச்சுட்டு உட்காந்திய. அதை பார்த்து நான் இழம்புல ஆடி போச்சு. எனக்கு என் பேர் இருந்தாயா முக்கியம். டேய், தேவையான பேக்கப்லாம் ரெக்கவரி பண்ணிட்டேன். பார்த்து கரெக்ட் பண்ணிக்கோ. என்ன தொந்தி படவா? தூங்கலையா? என் குஞ்சினேனா கம்ப்யூட்டர்லாம் வேலை செய்யல. சார் இன்னும் 3 days சப்மிட் பண்ணிடலாம் சார். கன்ஃபார்மா பண்ணிடலாம் சார். ஐம் ஷூர் சார். ஷிட் சார் 5 நிமிஷம் உங்கள்கிட்ட பேசணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாரை கேட்டு உள்ள வந்தீங்க? ஆல்ரெடி நீங்க பண்ண ப்ராப்ளம்லாம் போதாதா? அதையே இன்னும் என்னால் சால்வ் பண்ண முடியல. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். இந்த ஆஃபீஸ்க்குள்ளேயே உங்களை பார்க்கக்கூடாது. கெட் அவுட் ஆஃப் மை சைட். தாத்தா, மிட்டாய் வாங்கி கொடுத்தது அம்மா கிட்ட சொல்லாத, அது அடிக்கும். அப்படி சொல்லக்கூடாதுமா அம்மாவை. நல்ல பிள்ளை இல்ல. தாத்தா
என்னம்மா வாத்தா இந்த என்ன சொல்றா என் பேர அவருக்கு என்ன தாத்தா நல்லா இருக்காரு. அந்த படாமவனை கேட்கறதா இந்த படாமவனை கேட்டேன். இவரா நல்லா இருக்கான் தாத்தா. இப்ப கூட செக்கப்க்கு ஹாஸ்பிட்டல் தான் போயிட்டு இருக்கேன். தனியா போற? நான் கூட வரேன். இருக்கட்டும் தாத்தா, அவர் ஹாஸ்பிட்டல்ல தான் வெயிட் பண்றாரு. நான் ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறேன். சரி, சுதரமா போயிட்டு வாத்தா. சரி தாத்தா. சரி, போயிட்டு வா. ஏன் சரணா, இந்த அன்பு பையல பொண்டாட்டியும் ஆளைய காணோம். உங்களுக்கு விஷயமே தெரியாதா தாத்தா? அந்த ஆளுக்கு முதுகுல கட்டி வந்து ஹாஸ்பிட்டலில் படுத்து கிடக்கான். ஐயோ, என்னையா சொல்ற? அட விடுங்க தாத்தா, அன்னைக்கு அனாதை குழந்தைகளுக்கு ஒரு 100 ரூபா கொடுத்தானா, இன்னைக்கு அனாதை மாதிரி அவனே ஆஸ்பத்திரியில் போய் படுத்து கிடக்குறான். பணம் இருந்து என்ன பிரயோஜனம்? யாரையும் அப்படிலாம் சொல்லாத சரணா. அவன் தான் யாரையும் அண்டை விட மாட்டேங்கிறான்னா. அவன் உளுந்து கிடக்கும்போது நம்ம பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? வா, ஒரு 8 போய் பார்த்து வந்துடலாம். ஐயா அன்பு, ஏயா உடம்புக்கு ஒன்று ஆச்சுன்னா அக்கம் பக்கத்தில் சொல்றது இல்லை. நாங்களாம் என்னத்துக்கு இருக்கோம்? டாக்டர் என்னத்தான் சொன்னாரு? இன்னும் 4-5 ஸ்கேன் எடுக்கணும்னு சொல்றாங்கய்யா. இதுதான் இந்த பட்டணத்து டாக்டர் எதுக்கு எடுத்தாலும் படம் பிடிச்சி பார்க்கணும்ன்றாங்க. அடடா, இது ராஜமலவையில். இது இங்கிலீஷ் வைத்தியத்துக்கெல்லாம் சரியாகாதாத்தா, நம்ம நாட்டு வைத்தியத்துக்கெல்லாம் சரியாகும். ஒன்றும் இல்லாதா, மண் சட்டியில் நல்லெண்ணெய் நல்லா கொதிக்க வச்சு நம்ம காத்தை கிழங்கு இருக்கு பாரு, அதை தொட்டு கட்டியில் ஊற்றி எடுத்தால் 3 நாள் உடஞ்சி போயிடும். சரி, அது உனக்கு புரியாது. நானே சாமான்களை வாங்கி எடுத்துக்கிட்டு வந்து நானே வச்சு விட்றேன். அந்த அது கஞ்சி கொடு. இது குருநேரசு கஞ்சி. உடம்பு சத்துக்கிட்டு போய் கிடக்குற. இது குடிச்சேன்னா உடம்பு நல்லா ஊட்டமாயிடும். இந்தா குடி. ஆனால் ஒத்தாளுக்கு என்னது குழம்பு வைக்கலாம்னு உங்கள்கிட்ட கேட்டு வாங்கிட்டு பாட்டு வந்தேன். கொஞ்சம் குழம்பு கூட. Go and ask the security. ஏயா கலங்குற? ஏன் டாடி வெளியில மட்டும் காசு வச்சு காடு விளையாடுனா புடிச்சு உள்ள போட்டுறீங்க, இப்ப நீங்க மட்டும் காசு வச்சு காடு விளையாடுறீங்க? என்ன போலீஸ்க்கு லைன் அடிச்சுடுவா? ஏண்டா, நீங்கள் 2 பேரும் என்னைக்காவது அம்மா இல்லைன்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ஏன்பா, செகண்ட் மேரேஜுக்கு ஏதாவது பிளான் பண்ணுறீங்களா? இல்லைடா, உனக்கு மேரேஜ் பண்ணலான்னு பிளான் பண்ணுறேன். தாய்லா பிள்ளைங்களாச்சே, உங்களை யாரும் தப்பாக பேசக்கூடாது பாரு. ஒரு பையனை வண்டியில் வச்சு கூப்பிட்டு போனியே, அப்பா பார்த்தேன்டா. யாருமா அந்த பையன்? ஆமாப்பா, அக்கா லவ் பண்றா. சரி சரி, அதுக்கு அந்த போர்வை கிழிச்சிடாத. அதுதான் மாப்பிள்ளைக்கு சீதனமாக கொடுக்கலான்னு வச்சுருக்கேன். எனக்கு என் பிள்ளைங்க சந்தோஷம் தான்டா முக்கியம். லெவன் ஓ கிளாக் கிளைண்ட்ஸ் வராங்க. மீட்டிங் ஷெட்யூல் பண்ணியிருக்கேன். ப்ராஜெக்ட் ப்ரெசன்டேஷனுக்கு ரெடி ஆகிக்கோங்க. ப்ரெசன்டேஷன் பண்ணிடலாம்ல சார்? கன்ஃபார்மாக இன்னைக்கு வந்துருவாங்களா? ப்ராஜெக்ட் ரெடி தானே? ஐ திங்க் வீக்கெண்டுக்குள்ளே ரெடி ஆகிடும். வீக்கெண்டா? யோ, எங்கடா போற? ப்ராஜெக்டை கொடுத்துட்டு வந்துடுறேன். டேய், சும்மா இவனை பார்த்தா கத்திட்டு இருக்கான். இப்போ வர செம்ம கானில் இருப்பான். இப்போலாம் போகாதடா. நான் போய் கொடுத்துட்டு வரேன்டா. டேய், என்னையா எப்போ கேட்டாலும் இப்போ தான் வரும், இப்போ தான் வரும், எப்போ தான் வரும்? டைம் கொடுத்தீங்கன்னா ரெடி ஆகிடும். irresponsible fellows. வாட்? சாரி சார், லாஸ்ட் டைம் ஒரு தப்பு நடந்து போச்சு. அதுக்கு எந்த காரணமும் சொல்ல விரும்பலை. இப்போ ப்ராஜெக்டை முடிச்சிட்டேன். ஷேர் பாயிண்ட் ஃபோல்டரில் போட்டிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அவுட். இன்னும் 4 டேஸில் விசாக்கான இன்டர்வியூ இருக்கு. போய் அட்டன் பண்ணி யூஎஸ் போகிற வழியை பாரு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச்.
மச்சான் என்னடா ஆச்சு? 오빤 강남스타일 강남스타일 성숙해 보이지만 돌 땐 노는 여자 이때다 싶으면 묶었던 머리 சரி சரி ஓவரா பண்ணாத. எப்போ வந்து உன் மாமனாரை பார்க்க போற? ஏய் நல்லா படித்த மாப்பிள்ள கை நிறைய சம்பாதிக்கிறேன், அமெரிக்காவில் போய் செட்டில் ஆக போகிறேன். உங்கள் அப்பாவை நான் வந்து பார்க்கணுமா? அவரை வந்து என்னை பார்க்க சொல்லு. ஐயா, உன்னை நான் பார்க்கறதே பெருசு, இதுல எங்க அப்பா வர வந்து பார்க்கணுமா? ஏய் ஏய் கிரீஸ் மண்டையா. ஐயோ இங்க ஏய் என்ன ஏமாத்துறியா? இது கூட புரியலையா? டியூப்லைட். எல்லா விஷயத்தையும் என் பொண்ணு சொன்னா தம்பி, எனக்கும் சம்மதம் தான். ஒரு சின்ன விஷயம், கார்த்திகா படிச்சிட்டு இருக்கா, படிப்பு முடிச்சதுக்கப்புறம் கல்யாணத்தை வச்சுக்கலாம். ரொம்ப நல்லது சார். நானும் அடுத்த மாதம் அமெரிக்கா போகிறேன். கார்த்திகா படிப்பு முடிச்சோன்னே கல்யாணம் பண்ணி அமெரிக்கா கூட்டி போயிடுறேன். அமெரிக்காவா? தம்பி நான் சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. என் பொண்ணு அமெரிக்காவுக்கு அனுப்புகிற ஐடியாலாம் எனக்கு கிடையவே கிடையாது. ஏங்க பொண்ணை தனியாகவே அனுப்ப போகிறீங்க? என் கூட தானே அனுப்ப போகிறீங்க? தம்பி, அமெரிக்காவில் பொண்ணை கட்டி கொடுத்துருக்கேன்னு சொல்கிறதுக்கு வேணால் பெருமையாக இருக்கலாம். ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி பார்த்தா சரிப்பட்டு வராது. போயிட்டு இருக்கும்போதே கார்லேருந்து தள்ளி விடுறது, சிட்டிசன்ஷிப்புக்காக அந்த ஒரு பொண்ணையை கல்யாணம் பண்ணி 2 குடும்பம் நடத்துறது, என்னென்ன நடக்குதுன்னு நாங்களும் பார்க்குறோம்ல. எத்தனை கேஸ் வருது. இவளுக்கு ஏதாவது ஒன்றுன்னா இங்கே நாங்கள் இருக்கோம், அங்கே யார்கிட்ட போய் நிற்பா? எனக்கு என் பொண்ணு சந்தோஷம்தான் முக்கியம். அதனால தான் கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன். அமெரிக்கா போகிறத விட்டுட்டு இங்கே இருக்கிற ஜாபே கண்டினியூ பண்ணுங்க. கல்யாணத்தை பற்றி பேசுவோம். உங்கள் பொண்ணை உங்கள் கூடவே வச்சுக்கோங்க, ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். ஹலோ சார், உங்களை பார்க்கறதுக்காக கார்த்திகான்னு ஒருத்தவங்க வெயிட் பண்றாங்க. ஓகே வரேன். வாங்க சார், எப்படி இருக்கீங்க? ஃபோன் பண்ணா கட் பண்ற, இப்போ என்னாச்சுன்னு கோவப்படுற? ஃபர்ஸ்ட் பட்டுன்னு கோவப்படுறத நிப்பாட்றா. ஏன் நேற்று உங்கள் அப்பா பேசும்போது நீ அமைதியாக தானே இருந்த? நீ கிஸ் பண்ணும்போது கூட நான் அமைதியா தானே இருந்தேன். ஆ? 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 நீ நான் லூசா? எங்க அப்பாவை நான் சமாளிச்சுக்கிறேன், நீ எதை பத்தியும் யோசிக்காத. யூஎஸ் போற வழியை பாரு.